ஹலோ கைஸ், நான் உங்கள் டாக்ஸ் தமிழா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனதர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெட்ஃபோனை பற்றி தான். ரீசன்ட் டைம்ஸில் ப்ரீமியமான ஹெட்ஃபோன்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படுது. அது எதுக்கான காரணம்னா மோஸ்ட்லி நம்ம ஜூம் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அதிகமாக அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஒரு ஐடியலான பிளேஸ் நம்மளுக்கு ஒரு கிளாஸ் ரூமாகி ஃபீல் பண்ண வைக்கிறது ஹெட்ஃபோன்ஸ் போட்டால் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நிறைய பேருக்கு ஒரு ப்ரீமியமான ஹெட்ஃபோன்ஸோட நீட் இந்த கட்டத்தில் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்போ சோனி ஹெட்ஃபோன்ஸ் தான் ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ஹெட்ஃபோன். ஏன்னா ப்ரீமியமில் லைக் ஆப்பிள் மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் டைப்ஸில் பார்த்தா சோனி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லென்ஸ்லேயும் அவங்க டிபார்ட்மெண்ட் வேறு லெவல், சம் டிவிஸும் அவங்க நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண பொறுத்து ஒரு ஹெட்ஃபோனை பற்றி, ஒரு என்ட்ரி லெவல் சோனி ஹெட்ஃபோன் எப்படி இருக்கும் பார்க்கலாமா? WH-CH510 அப்படின்ற மாடலில் தான் இன்றைக்கி நம்ம ஒரு ரிவ்யூ கைண்ட் ஆஃப் திங் பண்ண போகிறோம். என்னன்னா அந்த ஹெட்ஃபோன்ஸ் எப்படி இருக்குது, அது எதுக்கு வாங்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அண்ட் ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வீடியோவோட எண்டில் சில இம்பார்ட்டண்டான ஒரு ஃபீச்சர், இம்பார்ட்டண்டான ஒரு டிப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெக்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது மொதல் விஷயம், இதில் 132 கிராம் தான் இந்த மொத்த ஹெட்ஃபோனோட வெயிட். நான் சீரியஸாக சொல்கிறேன், இது இயர்ஃபோன்ஸ் இல்லை, ஹெட்ஃபோன்ஸ். ஸோ உங்கள் காதுக்கு மேலே வரக்கூடிய அந்த ஹெட்ஃபோன் மாடல் தான். பட் 132 கிராம் ரொம்ப வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணி இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த டியூரபிள் மெட்டீரியலாக தான் இருக்குது. கூடவே இது நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃபாகவும் பார்க்கறதுக்கு வேற லெவல் ஆசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ 132 கிராம்ஸில் இவங்க அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 35 மணி நேரம், அதாவது 35 மணி நேரம், நான் சொல்றது உண்மைதான், 35 மணி நேரம் பேட்டரி லைஃபை இவங்க ஆஃபர் பண்றாங்க. பட் இது ஒன்றும் ஓவர் த இயர் இல்லை, ஆன் த இயர். அதை மட்டும் நீங்க கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓவர் த இயர் அப்படின்னா காதுக்கு மேலே சுத்தி சீல் ஆகும், ஆன் த இயர்னா காதுக்கு மேலே பேடிங் இருக்கும். ஸோ ஆன் த இயர் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் இல்லை. பட் இதை ஸ்பெஷலாக ரெடி பண்ணது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீட்டிங்ஸ், கிளாஸ் ரூம்ஸ் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்ஸ் தான். இது மோர் ஓவர் ரொம்ப என்டர்டைன்மெண்ட் வைஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணலை. பட் இருந்தாலும் இதை ஒரு போர்ட்டபிளான ஒரு ஹெட்ஃபோனாக வேணும், அதுவும் ஓவர் த இயர் மாதிரியோ இல்லை ஆன் த இயர் மாதிரியோ ஒரு டைப்ல போர்ட்டபிலிட்டிக்காகவே மெயினாக ரெடி பண்ண ஒரு ஆசமான திங் தான் இது. கூடவே இதுல வேற என்ன இருக்குன்னா க்ளோஸ்டு பேக் சிஸ்டம். அதாவது க்ளோஸ்டு பேக் சிஸ்டம் நான் சொல்றது ஃபுல்லா சீலா இருக்கும், வெளியில எந்த நாய்ஸும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகாது. பேடிங்ஸும் இதுல உண்மையிலேயே சொல்ற அளவுக்கு நல்ல டீசென்டான பேடிங்ஸா இருக்கு. ஸோ உங்க காதுல நீங்க ரொம்ப நேரம் போட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாலும் இது ஒன்றும் அவ்வளோ உங்களுக்கு பெயின் தர போறது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு ஆன் த இயர் ஹெட்ஃபோன். ஸோ ஆன் த இயர் ஹெட்ஃபோன்ன்றதுனாலேயே இதோட டிரைவர் சைஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 mm, அதாவது ஒரு காதுக்கு 3 சென்டிமீட்டர்ன்ற மாதிரி ஒரு ஸ்பீக்கர் யூனிட் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல நியோடினியம் டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் வைஸ்ல பார்த்தா இது தாறுமாறா இருக்கு. கொஞ்சமா பேஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி மிச்சம் எல்லாமே இந்த மிச்சன் லோலாம் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்குன்னே சொல்லலாம். யா மோஸ்ட்லி இந்த ஃப்ரீக்வன்சியை பத்தி நிறைய பேருக்கு டவுட் வரும். ஃப்ரீக்வன்சி பார்த்தா இது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும், அதாவது 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. இந்த ஃப்ரீக்வன்சி மனிதர்களால கேட்கக்கூடிய அளவுல இருக்கு. எக்ஸ்ட்ராவும் கொடுக்கல, ரொம்ப கம்மியாகவும் கொடுக்கல, கரெக்டா கொடுத்துருக்காங்க. கூடவே 44.1 கிலோ ஹெர்ட்ஸ்க்கான ஒரு சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 48K கொடுத்துருக்கலாம், பட் இருந்தாலும் 44.1ன்னு கொடுத்துருக்காங்க. சாம்பிளிங் ரேட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 35 மணி நேரம் பேட்டரி லாங் லாஸ்டாக இருக்கும். ஆனால் இதை சார்ஜ் போடுறதுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கம்பெனி சொல்கிற டைம் 4.5 மணி நேரம் வரைக்கும் ஆகலாமா. 4.5 மணி நேரம் மோரோவர் ரொம்ப அதிகமாக தான் தெரியுது. ஆனாலும் இதை சி டைப் வழியாக சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் சி டைப் தான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மைக்ரோ யூஎஸ்பிலேருந்து இவங்க சி டைப் கொடுத்தது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் இருந்தாலும் இதுலேயும் ஃபாஸ்ட் சார்ஜ் எனேபிள் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜ்னா அப்போ 4.5 மணி நேரம் ஏன் சார்ஜ் ஆகுது அப்படின்னு கேட்காதீங்க. பட் இருந்தாலும் இதில் ஃபாஸ்ட் சார்ஜ் இருக்கான். இதை நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட 90 நிமிஷம் வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அன்அஃபிஷியல் திங் தான் இருக்குது. பட் இது அஃபிஷியல் கிடையாது. அவங்க கிட்ட ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. இதோட ஸ்பெக் ஹைலைட்ஸில் பார்த்தா ப்ளூடூத் 5.2 தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ரேஞ்சும் வந்து நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்காதுன்னு கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. கூடவே ஹேண்ட்ஸ் ஃப்ரீ காலை இதில் அட்டென்ட் பண்ணலாமா. மோரோவர் நான் சொன்னேன்ல, மைக்கோட குவாலிட்டி இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ஸோ நீங்கள் கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் கூடவே இதில் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் இருக்குது.
வாய்ஸ் அசிஸ்டன்ட்னா நீங்கள் பிக்ஸ்பி இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் இல்லைனா சம் ஸ்ரீ அந்த மாதிரியான வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை இதை வச்சு ட்ரிகர் பண்ணலாம் அண்ட் கமெண்டும் பண்ணலாம். இதை பெஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது ஒரு சோனியோட ப்ராடக்ட். கிட்டத்தட்ட ஒரு ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதை வந்து ஜூம் கால்ஸ் இல்லை மீட்டிங்ஸ்க்கு அட்டென்ட் பண்ணும்போது உண்மையிலே ஃப்ளாலெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கூடவே இதில் வந்து பேட்டரி பேக்கப்பும் அதிகமாக இருக்குது, டிரைவர் சைஸும் கம்மியாக இருக்குது. ஸோ காது வலிக்கும்ன்ற மாதிரி எந்த ஒரு பெயின்ஃபுல்லான விஷயங்களும் இதில் கிடையாது. மெட்டீரியல்ஸ் மேடுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிகார்பனேட்டில் தான் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் பில்ட் தான். பட் இருந்தாலும் இவங்க யூஸ் பண்ணியிருக்க பிளாஸ்டிக் மீடியம்ன்றது ரொம்பவே ஒரு ஹை ப்ரீமியமான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ டியூரபிளாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வேற என்ன நல்லா இருக்குன்னு சொல்லலாம்னா, கிட்டத்தட்ட இவங்களோட மியூசிக் லிஸ்ட் தான். அதாவது மியூசிக் லிஸ்ட் நான் சொல்ல வரது இவங்க அதை பண்ணி வச்சிருக்க ஈக்குவலைசேஷன் தான். ஈக்குவலைசேஷன் படி பார்த்தா இதில் எல்லா ஜானர்ஸும் கேட்கலாம், இதுதான் நல்லா இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க கொடுக்கல. எல்லா ஜானர்ஸ்க்கும் ஒரு பேலன்ஸ்டான சவுண்ட் அவுட்புட்டை கொடுக்குற மாதிரி இதை அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே நல்ல விஷயம். கூடவே இது ஒரு அல்டிமேட் போர்ட்டபிலிட்டி மிஷின். அதாவது இதை ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக போர்ட்டபிள் பண்ணலாம். ஏன்னா 132 கிராமில் ரொம்ப லைட் வெயிட், நம்ம ஃபோனை விட லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ கம்ஃபர்ட் வைஸில் இது சுத்தமாக நம்மளை ஏமாற்ற போகிறது இல்லை அப்படின்றத மட்டும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜுக்கு வருவோம். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா கிட்டத்தட்ட இதில் ஒரே ஒரு பாயிண்ட் தான், ஃபாஸ்ட் சார்ஜர் இவங்க கொடுக்காம விட்டுருக்காங்க. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜ் இல்லாதனால 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் சார்ஜ் போட்டால் தான் இதை நம்மளால ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 35 மணி நேரம் யூஸ் பண்ண முடியும். எதுக்காக இதை சொல்றேன்னா, இதில் ஆக் சப்போர்ட்டும் இல்லை. அதாவது நீங்கள் 3.5mm ஜாக்கை வச்சு இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சப்போர்ட் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூடூத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கூடவே இவங்க போர்ட்டபிலிட்டி அப்படின்ட்டு ரொம்பவே ஹைலைட் பண்ணி மென்ஷன் பண்ணுறதுனால, போர்ட்டபிலிட்டி அண்ட் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணும் போது இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது IPX ஆச்சும் கொடுத்துருக்கலாம், இல்லனா IP ரேட்டிங்ஸ் எதனா ஒன்னு கொடுத்திருக்கலாம். பட் அதுவே இங்க கொடுக்கல. பட் என்னதான் இதுல ஒரு ஈக்குவலைஸ்டான விஷயம் கொடுத்திருந்தாலும் இவங்க இதோட பிரைஸை ஹைக் பண்ணியே வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4900 அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயும் MRP ரேட்டாவும் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் ரேட்டு இவ்வளவு இருக்கும் போது இதை பிளிப்கார்ட் அண்ட் அமேசான் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 3000 சம்டைம்ஸ் 2900 அந்த மாதிரி பிரைஸ் பாயிண்ட்லேயே விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரைஸுக்கு இது ஒரு பெஸ்ட் பிரீமியம் ஹெட்ஃபோன்ஸா இருக்கும். அண்ட் இது ஒரு ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல் ஹெட்ஃபோன்ன்றதே மறந்துடாதீங்க சோனி சைட்ல. அண்ட் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களை மாதிரி ஆட்களுக்காக கண்டிப்பா ஒரு டிப் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்ல. சோனி ஹெட்ஃபோன்ஸ்ல இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய போலியான, அதாவது அதே மாதிரி இருக்கக்கூடிய போலியான ஹெட்ஃபோன்ஸை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். லைக் மார்க்கெட்ல விசாரிக்கும் போது தெரிஞ்சது. ஸோ ஒரிஜினல் சோனி ஹெட்ஃபோன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணா நம்ம வியூவர்ஸ்க்கு அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்கோசரம் ஒரு சின்ன டிப்பை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ரீசெண்டாகவும் ஒரு சோனி ஹெட்ஃபோன்ஸ் வாங்கியிருந்தோம். லைக் இந்த ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, மஞ்சள் கலர் ஸ்டிக்கர். நம்ம கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் தான் ஒரிஜினல் சர்டிஃபைட் சோனி ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு வாங்குங்க. பாக்ஸில் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல் நீங்கள் வரக்கூடிய சோனி ஹெட்ஃபோன்ஸை வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா அது எல்லாமே ஃபேக்கு. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாட்டிலேருந்து ஒரிஜினல் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஹெட்ஃபோன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நிறைய கண்டென்ட் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் உங்களிடமிருந்து ஆஸ் யூஷுவல் விடைபெறுவது உங்கள் டிடாக்ஸ் தமிழா. இன்னொரு ஆசமான வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.